கூண்டோடு திமுகவில் இணைந்த பாஜகவின் எம்எல்ஏக்கள் அதிமுக கூட்டணிக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. மீண்டும் மீண்டும் சிக்ஸர் அடித்து வரும் ஸ்டாலின், மொத்தமாக கலங்கி நிற்கும் அதிமுக கூட்டணி. அதாவது தமிழக அரசியலில் தற்போது சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து அரசியல் கட்சிகளும் பரபரப்பாக தேர்தல் அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. இதில் இப்போது வரை திமுக, அதிமுக, விஜயின் கட்சி போன்ற 3 கட்சிகளுக்குத்தான் போட்டி கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படித்தான் கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அப்படி வெளியாகி வரும் அனைத்து கருத்து கணிப்புகளிலும் திமுக கூட்டணிதான் அதிரி புதிரியான வாக்குகளை பெற்று முதல் இடத்தில் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. திமுகவுக்கு அடுத்து அதிமுக கூட்டணியும், அதிமுக கூட்டணிக்கு அடுத்துதான் விஜயின் கட்சியும் என இப்படியாகத்தான் திமுக 1, அதிமுக 2, விஜயின் கட்சி 3 என வரிசைப்படி 3 கட்சிகளும் வாக்குகளை பெறும் என்பது கருத்து கணிப்பு முடிவுகளில் வெளியாகி இருக்கிறது. அதிலும் அதிமுக தரப்பு பர்சனலாக எடுத்த கருத்து கணிப்புகளில் குறிப்பாக கடந்த 10 நாட்களில் 3 முறை அதிமுக தரப்பு வேறு வேறு சூழ்நிலைகளில் கருத்து கணிப்புகளை எடுத்து பார்த்துள்ளது. அத்தகைய கருத்து கணிப்புகள் அனைத்திலும் திமுக கூட்டணிதான் வெற்றியின் விளிம்பில் இருப்பதை அதிமுக உணர்ந்துவிட்டது. அதனால்தான் இனிமேலும் இப்போது இருக்கும் கூட்டணியை நம்பி மட்டுமே இந்த தேர்தலை சந்தித்தால் அது வேலைக்கு ஆகாது என்பதை உணர்ந்து அதிமுக கூட்டணி எப்படியாவது விஜயை மீண்டும் தங்கள் கூட்டணிக்கு இழுத்துவிட வேண்டும் என்று போராடி வருகிறது. இதற்காக பாஜகவும் அதிமுகவும் விஜயின் கட்சியை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வருகிறது. விஜயின் கட்சி, அதிமுக தரப்பு, பாஜக தரப்பு என இந்த 3 தரப்புகளிலும் ரகசியமாக இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாகவே நடந்து வருகிறது. குறிப்பாக ஆந்திராவில் இதற்கான பேச்சுவார்த்தை என்பது அடிக்கடி நடந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இங்குள்ள பாஜக தலைவர்கள் அப்படி ஏதும் நடக்கவே இல்லை என்பதைப் போல திட்டவட்டமாக நம்பும்படியே கூறி வருகின்றனர். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி விஜயுடன் பேசி வருகிறது என்பது வெளியில் தெரிந்தால் இந்த பேச்சுவார்த்தையை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சில முயற்சிகளை கையில் எடுக்கும். ஆகவே அதுபோன்ற எந்த தடங்களும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் விஜய் கட்சியுடனான கூட்டணி குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என்று தமிழக பாஜக நிர்வாகிகளும் தலைவர்களும் அனைவரும் ஒன்றாக கூறி வருகின்றனர். ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால் பாஜகவும் அதிமுகவும் விஜயை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக விஜயின் தரப்பில் துணை முதல்வர் பதவியும் 80 முதல் 120 தொகுதிகளையும் விஜய் கேட்டிருக்கிறார். ஆனால் அவ்வளவு தொகுதிகளை கொடுப்பதில்தான் அதிமுக தரப்பு யோசித்து வருகிறது. இந்த ஒரு தொகுதி பிரச்சனை மட்டும்தான் இப்போது அதிமுக விஜயின் கட்சியின் கூட்டணிக்கு இடையூறாக இருந்து வருகிறது. இந்த இடத்தில்தான் பாஜகவும் விஜயை சமாதானப்படுத்தி வருகிறது. ஆனாலும் கூட இவர்களது கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதுதான் தற்போது வரை வெளியான தகவல்களாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இப்படியாக பாஜக அதிமுக கூட்டணி இந்த தேர்தலில் தமிழகத்தில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று போராடி வரும் இந்த சூழலில்தான் பாஜகவுக்கு அடுத்த மிகப்பெரிய அடி ஒன்று விழுந்திருக்கிறது. அதுவும் தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு என்றால் இப்போது அதிமுகவுக்கும் அது பின்னடைவுதான். ஏனென்றால் அதிமுகவும் பாஜகவும் வேறு வேறு கட்சி கிடையாது என்றும் பாஜகவுக்கு கீழ் அதிமுகவை எடப்பாடி மொத்தமாக சரண்டராக்கி விட்டார் என்பதும் அனைவரும் அறிந்ததுதான். ஆகவே பாஜகவுக்கு தமிழகத்தில் ஒரு சரிவு ஏற்பட்டால் அது முழுக்க முழுக்க அதிமுகவையும் பாதிக்கும். அதன்படி இப்போது பாஜகவின் முக்கிய எம்எல்ஏக்களாக இருந்த பிரபலங்கள் ஒரு சிலர் திமுகவில் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் முக்கியமான ஒருவர் சரத்குமார் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சரத்குமாரை பொறுத்தவரையில் இவருடைய சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்திருந்தார். அப்படி இணைந்த இவர் இந்த முறை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது இந்த முறை தேர்தல் அரசியலிலிருந்து ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என்று சரத்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூறிவிட்டார். அதாவது ஒரு முறை பதவியை வைத்தவர்கள் மீண்டும் தேர்தலில் எப்போது வரும் என்று காத்திருப்பார்கள். எப்போது
தேர்தல் வரும், எப்போது மீண்டும் போட்டியிட்டு எம்எல்ஏவாக மாறுவது என்ற ஏக்கத்தில்தான் இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது சரத்குமார் மட்டும் திடீரென இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்தது என்பது பலருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. மேலும் சரத்குமார் இப்படி கூறியதற்கு மிக முக்கிய காரணம் பாஜக கொடுத்த அழுத்தம்தான் என்றும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் சரத்குமார் வெற்றி பெறக்கூடிய ஒரு சில தொகுதிகள் மட்டும்தான் இருக்கிறது. அந்த தொகுதிகளை பாஜகவிடம் சரத்குமார் கேட்டிருக்கிறார். ஆனால் பாஜக தரப்பு அத்தகைய தொகுதிகளை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டது. இதனாலேயே சரத்குமார் தற்காலிகமாக இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துவிட்டார். இப்போது அதன் எதிரொலியாக பாஜக கொடுத்த அழுத்தம் காரணமாக இவர் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த பேச்சுவார்த்தை என்பது கடந்த சில நாட்களாகவே நடந்து வந்தது. இப்போது அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றதாகவும் தெரிகிறது. ஆகவே சரத்குமார் அவர்கள் திமுகவில் இணைவது 100% உறுதியாகிவிட்டது. சரத்குமாரை தொடர்ந்து பாஜகவின் மிக முக்கிய அங்கமாக இருந்து வந்த விஜயதாரணி அவர்களும் இப்போது திமுகவில் இணைவது 100% உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் இவரும் காங்கிரஸ் கட்சியில் நீண்ட வருடங்களாக இருந்துவிட்டு பிறகு பாஜகவுக்கு தாவினார். ஆனால் அப்படி பாஜகவுக்கு சென்ற இவருக்கு போதிய அளவிலான பொறுப்புகளும் பதவிகளும் அங்கே கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் பல நாட்களாகவே பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சரத்குமாரைப் போலவே இவருக்கும் இவர் கேட்கும் தொகுதியில் பாஜக இவரை போட்டியிட அனுமதிக்கவில்லை என்ற தகவலும் வெளியானது. ஆகவேதான் இந்த ஒரு விஷயத்தில் அதிருப்தியடைந்த விஜயதாரணி அவர்களும் இப்போது திமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தையை நடத்தி வந்த நிலையில் அது 100% உறுதியாகிவிட்டது என்ற தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கிறது. இவரை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தால் நடிகை குஷ்புவும் பாஜகவில் முக்கிய அங்கமாக இருந்து வந்தார். இவருக்கும் பாஜகவில் போதிய மதிப்புகளும் மரியாதைகளும் சாதாரண அணுகுமுறையும் கூட கிடைக்கவில்லை என்ற வருத்தம் என்பது நீண்ட நாட்களாகவே குஷ்புவுக்கும் இருந்தது. இதனால்தான் இவரும் பாஜகவிலிருந்து இப்போது விலகி திமுகவில் இணைவது குறித்து முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இப்படியாக பாஜகவிலிருந்து விலகி சரத்குமார், விஜயதாரணி, குஷ்பு உள்ளிட்டவர்கள் திமுகவில் இணைகிறார்கள் என்றால் அது திமுகவுக்கு மேலும் பலமாக மாறுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.